எப்பவும் போல தான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பு தான் வந்து பத்த வச்சு விட்டு இருந்தேன். "என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா" அப்படின்னு சொல்ற மாரி, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாரி தான் இன்னைக்கு இருந்தது. நம்ம மாமியார் வந்து இங்க நீலகிரி பக்கத்துல வயநாடுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அண்ணியோட பசங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்ல. அவங்கள பார்க்க தான் போயிருந்தாங்க. ஸோ ஒரு 2 நாள் முடிஞ்சு தான் வந்து இதோட வீட்டுக்கு வந்து வருவாங்க. அதனால அத சொல்லிட்டு இருந்தேன். மாமியார் ஊருக்கு போனது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், குத்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி மாமியார் இந்த சுரக்கா வச்சு தான் குழம்பு செஞ்சிருந்தாங்க. அதிலயே இன்னொரு கொஞ்சமா இருந்தது. அதனால அதையே வந்து இன்னைக்கு குழம்பு செஞ்சு முடிச்சுட்டேன். அது என்னமோ தெரியல இந்த சுரைக்காய்க்கு மட்டும் தேங்காய் அரைச்சும் ஊத்த மாட்றாங்க. மஞ்சத்தூளும் வந்து சேர்க்க மாட்றாங்க. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிம்பிளா கோஸும், கேரட்டும் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொரியல் செஞ்சிருந்தேன். என்னதான் பொரியல் இருந்தாலும் ஒரே ஒரு முட்டை தோசை இருந்தா தான் கண்டிப்பா சோறு இறங்கும். அதையும் செஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.